கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை துதித்து ஒரு அருமையான பாடலை பாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்துவோமாக. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செம்மையாக்குவார். நம்முடைய வழிகளையெல்லாம் செம்மையாக்கக்கூடிய தேவன், மலைகளையெல்லாம் வழிகளாக்கக்கூடிய தேவன், நம்முடைய பாதைகளை செம்மையாக்கி நம்மளை அருமையாக ஆசீர்வாதமாக நடத்துகிற தேவன். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே வழிகளை காண்பிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்லுகிற உம்முடைய நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனம் இந்த 2024 வருஷத்திற்குரிய எங்களுடைய ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கிறது. இதை குறித்து பல கோணங்களில் வேத வசனத்தை மையப்படுத்தி தியானிக்கும் போது பல உண்மைகளை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக கடந்த நாளிலே
அடியானுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்பாக போகிறார். இந்த வசனத்தில் 3 காரியங்களை பார்க்க முடியும். 2 காரியங்களை முக்கியமாக பார்க்க முடியும். ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக முன்பாக போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது படித்து பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாக முன்பாக போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கர்த்தர் முன்னணியில் நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகும்போது அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இப்போ பாருங்களேன், தடைகளை மாற்றுகிறது கர்த்தர். தடைகளை உடைக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் என்றெல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் முன்னேறுவதற்கும் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம முன்னேறி போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து போடுவதற்கு கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். அவர் முன்னால் போனாலே தடையை உடைஞ்சிடும். அவர் தடையை உடைக்க வேண்டியதில்லை. அவர் முன்னால் நடந்தாலே தடைகளெல்லாம் அப்படி விலகிடும். நமக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அந்த செங்கடலை பிளக்கிற சம்பவத்தில் பாருங்கள், கர்த்தர் முன்னால் போகிறார். கர்த்தர் முன்னே போகும்போது அந்த கடல் 2ஆக என்ன செய்கிறது, பிரிந்து போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பொழுதும் அவனுக்கு முன்னால் போகணும். நமக்கு முன்னால் ஆண்டவர் போகணும். நமக்கு முன்பாக கர்த்தர் போகிறதுக்கு நம்ம தான் அனுமதிக்கணும். நம்ம தான் ஆண்டவரை முன்னே போகிறதற்கு விடணும். பல நேரங்களில் நம்ம சுயமாக சில முடிவெடுத்து நாமளே சில காரியத்தை செஞ்சு நாமளே எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் போய் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீங்கள் முன்னே போங்க, நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை முன்பாக வைக்கணும். தாவீது சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை முதன்மைப்படுத்தி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து அவர் முன்ன போய் அவரை பின்பற்றி யார் போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் தடைகள் நிச்சயமாக உடையும். நமக்கு தெரியும், முதன்மைப்படுத்தின இயேசுவை குறித்து வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். நமக்கு தெரியும், யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஊரில் ஒரு திருமணம் நடக்கிறது. அங்கே திராட்சரசம் குறைப்பட்ட உடனே சீசர்கள் போய் இயேசுவுடைய தாயாராகிய மரியாள் இடத்துல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. உடனே மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் ஏதாகிலும் உங்களுக்கு சொன்னார்னா நீங்கள் அதன்படி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இயேசுவை அங்கே முதன்மைப்படுத்தி அவர் என்ன சொன்னாலும் செஞ்சால் போதும், தடை உடையும். நீங்கள் இயேசு என்ன சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவரை உங்களுக்கு முன்னால் அனுப்புறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அல்லது நீங்களே எல்லா காரியத்திலையும் முந்தி செஞ்சு கடைசியில் இன்றைக்கி தோல்வியை தழுவி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு முதன்மைப்படுத்தி முன்னேறுவதற்கு அனுமதித்து, கர்த்தாவே எனக்கு முன்பாக நீர் செல்லும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னால் போய் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் முன்னே போனாலும் எல்லாம் சரியாயிரும். வனாந்தரத்தில் வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. ஆண்டவரே, நீங்கள் முன்னே போகாமல் இருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து போக விடாதரும் என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறத பார்க்குறோம். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முதன்மைப்படுத்தி முன்னேறி போவதற்கு அனுமதிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த புதிய வருஷத்தில் எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு முன்பாக செல்லும்படி நாங்கள் அனுமதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் போகாத பாதையில் நாங்கள் போகக்கூடாது. என் ஆண்டவர் அனுமதியாத இடத்திற்கு நாங்கள் செல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லி, கர்த்தர் எதை செய்து, கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீரோ அதை பின்தொடர்ந்து செல்வதற்கான கிருபையை இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு தந்திரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.